டேய் எவன்டா அவன் மேல இருந்து துப்புனதே? ஐயோ மேடம், நீங்க எப்ப வந்தீங்க? டேய் உன்னை ஒரு நாள் தங்க விட்டதுக்கு என்ன துரத்த வச்சிடாதடா. மேடம், நான் அப்படி பண்ணுவேனா? நைட் நல்லா தூங்குனியா? சூப்பரா தூங்குனேன் மேடம். ஆனா 2 மணிக்கு மேல தூக்கமே வரல மேடம். ஏன்? ஒரு கொசு தொல்லை மேடம், தூங்கவே விடல. நான் அப்படியே எந்திரிச்சு நைட்டு கதவை தட்டி உங்க கூட தூங்கலான்னு தான் பார்த்தேன். எது? ஏன் கூடயா? பதறாதீங்க மேடம், உங்க கூடனா உங்க கூட இல்ல, உங்க வீட்டுக்குள்ள தூங்கலான்னு பார்த்தேன் மேடம். நீ பேசுறதுல அந்த பழமொழி மாதிரி இருக்கு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா? அதே பழமொழி தான் மேடம், நைட் எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் மேடம் அந்த கதவை தட்டல. மேடம், கேட்கணும்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா எங்க? உங்க எக்ஸ்ல ஒரு மாதிரி மேல போயிட்டாங்களா? டேய் வாய் கழுவுடா. அவங்களாம் உயிரோட தான் இருக்காங்க. சொந்த ஊர் திருச்சி, அவங்களாம் அங்க இருக்காங்க. எனக்கு டிரான்ஸ்ஃபர்னால நான் இங்க இருக்கேன். ஓ ஓகே மேடம், ஓகே மேடம். உங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடா மேடம்? லஞ்ச பணத்துல வாங்கினதா? டேய் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல லீஸுக்கு வந்திருக்கேன்டா இந்த வீட்டுக்கு. ஓ சூப்பர் மேடம். மேடம், காலையில உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன்டா. டீச்சரா காலையில கொடியில பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கா? டேய் இதெல்லாம் யாரோடதுனே தெரியலடா. ஏதாவது பிரச்சனையில கோத்து விட்டுறாதடா. வை அங்க. ஓகே மேடம். சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீயும் வேலைக்கு கிளம்பு, சரியா? நல்ல டிஷர்ட்டு கிட்டு போனா ஆள் வருவாங்க. பெட்ரோல் போட்டுக்கோ, காலையில மறக்காம சாப்பிட்ரு. ஹலோ சார். சார் 5 மினிட்ஸ்ல லொகேஷன் வந்துடுவேன் சார். ட்ராப் எங்க சார்? எவனா மேடம்? டேய் நீ இங்க என்ன பண்ற? உங்களுக்கு தான் மேடம் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். லஞ்சா? இது எப்படி பண்ண? உங்க வீட்டில் தான். ஏன் வீட்லயா? என் வீட நான் பூட்டிட்டு வந்தேனே, சாவி இல்லாம எப்படி ஓபன் பண்ண? மேடம், இந்த ஊர்ல உலகத்துல இருக்க எல்லாருமே சாவியை ஒளிச்சு வைக்கிறோன்ற பேர்ல வீட்டுக்கு வெளியே இருக்க ஷூ இல்ல பூச்செடி கீழே தான் வைக்கிறாங்க. ஏதோ உலக மகா ரகசியம் மாதிரி நீங்களும் ஷூக்குள்ள தான் மேடம் வச்சிருந்தீங்க. அதான் எடுத்து ஓபன் பண்ணி சமைச்சிட்டு வந்துட்டேன். டேய் இனிமே என் பெர்மிஷன் இல்லாம வீட்டை திறக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. சாரி மேடம், உங்க மேல இருக்க அக்கறையில தான் சமைச்சிட்டு வந்தேன். இனிமே நான் ஓபன் பண்ணல மேடம். ஐயோ நடிக்காதடா. டேய் இத பண்ணா நான் திட்டுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சு பண்ணிருக்க. மேடம், நீங்க போலீஸ்னு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கீங்க மேடம். என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை ரைடு ஓட்டி இருக்க? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? காலையில இருந்து 2 கஸ்டமர் தான் மேடம் வந்தாங்க. வெயில் ஓவரா இருக்கனால மக்கள் பைக்கை விரும்ப மாட்டாங்க போல. ஓ மேடம், பேசாம இந்த பைக்கை வித்துட்டு கார் வாங்கி தரீங்களா? கார்ல ஏசி இருக்கும்ல, அப்ப கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்கல்ல. கேளுப்பா கேளு. யார்கிட்ட கேக்குற? என்கிட்ட தானே. ஏன் காரோட நிப்பாட்டிட்ட? வீடு கேளு, நிலம் கேளு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேளு. ஏன் தலைமையில நானே பண்ணி வைக்கிறேன். மேடம், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் மேடம். டேய் அடிக்கிற வெயில்ல ஆல்ரெடி மண்டை சூடாய் போய் கிடக்கேன். மரியாதை கிளம்பு. ஓகே மேடம், மறக்காம சமைச்சு சாப்பிட்டுருங்க. டேய் என்ன ரொம்ப நேரமா ஏதோ எழுதிட்டே இருக்க? கடன் கணக்கு மேடம். நீங்க எனக்கு பைக் வாங்கி கொடுத்தது, பெட்ரோல் போடுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் இதர செலவுகள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா உங்களுக்கு எல்லா காசையும் கொடுக்கணும்ல. இதுல வீட்டு வாடகை எங்க தம்பி? வீட்டு வாடகையா? மேடம், நான் உங்க வீட்டு மாடியில தானே தங்கியிருக்கேன். அதுக்கு எதுக்கு வாடகை? எதுக்கு வாடகையா? தெருவுல இருந்த உன்ன மாடி லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிருக்கேன். வாடகை கொடுக்க மாட்டியா? மேடம், உங்க போலீஸ் புத்தியை நல்லா காட்டுறீங்க மேடம். வாடகை தானே கொடுக்குறேன். என்ன பண்றது? சும்மா தாண்டா கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. தேங்க்யூ மேடம். சரி, இப்போ சம்பாதிச்சு என் கடன் எல்லாம் அடைச்சிருவ. அதுக்கப்புறம் என்ன மேடம்? மறுபடியும் உங்ககிட்ட கடன் வாங்கி அந்த கடனை மறுபடியும் அடைப்பேன். டேய் அது இல்ல, ஃபியூச்சர்ல உனக்கு எதுவும் ஆம்பிஷன் இல்லையா? மேடம், அதெல்லாம் இருந்துச்சு மேடம். என்னது? நான் பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்கு? நல்லா ஃபேமஸ் ஆகி நிறைய சம்பாதிக்கலானா? ஐயோ, அதுக்காகலாம் இல்ல மேடம். நானு சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது எல்லாமே ஹோம்ல தான். எனக்குன்னு அப்பா அம்மா குடும்பம்னு யாருமே இல்ல.
ஒரு தடவை தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன் மேடம். அப்ப அந்த படத்துல ஹீரோவை வில்லன் அடிச்சப்ப தியேட்டர்ல ஒருத்தர் எந்திரிச்சு, ஏய் எங்க அண்ணனே அடிக்கிறியா அப்படின்னு கத்துறான். என் பக்கத்துல இருந்த ஒரு அம்மா வந்துட்டு, ஏன்பா என் பிள்ளைய அடிக்கிறா அப்படின்னு எமோஷனல் ஆகுறாங்க. அன்னைக்குதான் மேடம் தெரிஞ்சது, ஹீரோவை நடிச்சா அந்த ஹீரோ என்ன ஜாதி என்ன மதம் யார் என்னன்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்க. குடும்பமே இல்லாத எனக்கு நான் ஹீரோ ஆயிட்டா அவங்க குடும்பத்துல இடம் கிடைக்கும்ல, அதனாலதான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இனிமேல நடக்காது மேடம். ஏன் நடிகன் ஆகணும்னு கேட்டதுக்கு முதல் தடவையா இப்படி ஒரு காரணத்தை கேள்விப்படுறேன். நீ வேணா பாரு, கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆள் ஆவ. அப்படிலாம் நடக்க இனிமே வாய்ப்பு இல்லை மேடம். ஏன் நடக்காது? முதல்ல நீ உன்னை நம்பு, மேனிஃபெஸ்ட் பண்ணுடா, கண்டிப்பா நடக்கும். சரி, உனக்கு நடிக்கலாம் தெரியுமா? சூப்பரா நடிப்பேனாலாம் தெரியாது மேடம். ஆனா எனக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணிடுவேன். ஓகே ஆக்டர் சார், ஃபியூச்சர்ல எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. ஐயோ, உங்களை எப்படி மேடம் மறப்பேன்? நீங்க தான் என் காடி நேஞ்சலாச்சே. நான் பெரிய ஹீரோ ஆகும்போது இந்த வீட்டுக்கு வெளியெல்லாம் ஒரு கூண்டுல போலீஸை பந்தோஸ்துக்கு வைப்பாங்கல்ல, என் வீட்டுக்கு நான் உங்களை தான் நிப்பாட்டணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்க சார், எழுதுங்க. ஓகே மேடம். ரொம்ப ஓரத்தம் போறோமோ? யமுனா மேடம், நீங்க எங்க இங்க? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். மேடம், நீங்களே அதுக்கு அதை பண்றீங்க? இங்க இருக்கிற உயரதிகாரிங்க வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா எங்களை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் சம்பளத்துல அவங்க வீட்டுக்கு வேலை பார்க்குற வேலைக்காரங்க தான் நாங்கெல்லாம். எல்லாம் நேரம். மேடம், இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, கேட்க வேண்டியதானே? அப்படி உணர்ச்சி பொங்கி தட்டி கேட்டதுனால தான் ஸ்டேஷன்ல நிழல்ல நின்று வேலை பார்த்த என்ன இப்படி ரோட்ல வெயில்ல வேலை பார்க்க விட்டாங்க. ஓ, இப்படிதான் படி வாங்குவாங்களா? தேவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? வெயில் வேற அதிகமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் வீடு இங்க பக்கத்துல தான், என்ன டிராப் பண்ணிடுறியா? மேடம், உங்களை டிராப் பண்ணாமையா? வாங்க மேடம். மேடம், ஒரு 30 ரூபா கொடுத்துருங்க. டேய், உனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்து இந்த வேலை பாருன்னு சொன்னதே நான் தான். என்கிட்டயே காசு கேப்பியா? மேடம், பிசினஸ் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. நான் உங்க கடன் அடைக்கணும்ல, அப்பனா சம்பாதிக்கணும்ல, அப்ப நீங்க காசு கொடுக்கணும்ல. வேணாம் சார், நான் நடந்தே போய்க்கிறேன். மேடம் மேடம் பரவாயில்ல மேடம், நீங்க காசு கொடுக்க வேணாம். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுல அந்த 30 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கிறேன். வாங்க மேடம். பொழைச்சிப்படா நீ. சரணா ஆளுதான். தேங்க்யூ மேடம். போலாமா? இல்லக்கா, எங்க தேடியும் கிடைக்கலக்கா. நான் 2 பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன். ஏதாவது தெரிஞ்சா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிக்கா. யமுனா மேடம், என்னடா போற இடத்துல நிக்கிறீங்க? டேய், நீ போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என்னாச்சு மேடம்? ஒன்னும் இல்லடா, நீ கிளம்பு. மேடம், ஏதோ பிரச்சனை இருக்கீங்க, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் பொண்ணை கடத்திட்டாங்க. காலையில காலேஜ் போன பொண்ணு, மதுரவாயில்ல மாதவன்ற ரவுடி. அவன் ஆளை ரிலீஸ் பண்ணாதான் பொண்ணை விடுவேன் டிமாண்ட் பண்றான். என்ன பண்றதுன்னே தெரியல. மேடம், அப்பனா ரிலீஸ் பண்ணிட்டு பொண்ணை காப்பாத்துங்க மேடம். டேய், இந்த ரவுடிங்கெல்லாம் சொல்றத பண்ண மாட்டானுங்க. இப்ப நம்ம அவன் ஆளை ரிலீஸ் பண்ணாலும் பழைய பகையை மனசுல வச்சுட்டு பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானுங்க. என்ன மேடம், அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியணுமா? ஏன், நீ கண்டுபிடிச்சு தர போறியா? போடா. மேடம். ஏய், என்னடா? ஜெயிலுக்குள்ள இருந்தான்னு தானே தெரியும், உள்ள என்ன பண்றதுன்னு தெரியாதுல்ல. இப்ப பாருங்க. ஆனா ஒரு ஹெல்ப். ஓகேண்ணா. மேடம், பதட்டப்படாதீங்க, பொண்ணு கிடைச்சிரும். டேய், யாரா நீங்களா? மேடம், ஜெயிலுக்குள்ள இருக்க எல்லாருமே குற்றவாளி கிடையாது, குற்றவாளி ஆக்கப்பட்டவங்க. உள்ள நிறைய நல்லவங்களும் இருக்காங்க மேடம். அந்த மாதிரி நல்லவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். நிஜமா கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும் மேடம். ஹலோ. ஓ, ஓகேண்ணா, தேங்க்யூ. மேடம், பொண்ணை சிட்டிக்குள்ள வச்சா கண்டுபிடிச்சிருவோன்னு சிட்டிக்கு அவுட்டரில் கயப்பாக்கத்தில் அவனோட பழைய ஃபேக்டரியில் வச்சிருக்கேன் மேடம். உடனே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிஜமா வாடா? சீக்கிரம் கால் பண்ணுங்க மேடம், பொண்ணை காப்பாற்றணும். ஹலோ சார். சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கயப்பாக்கத்தில் தான் வச்சிருக்காங்களா? ஓகே சார்.
டேய் என்னடா இன்னும் கால் வரல? மேடம் பதட்டப்படாதீங்க மேடம், பொண்ணு கிடைச்சிரும். ஹலோ சார். அப்படியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். டேய் பொண்ணு கிடைச்சிருச்சாண்டா. ரொம்ப தேங்க்ஸ் தேவா. நான் தான் சொன்னேன்ல மேடம், நீங்க தான் அதுக்கு போய் இவ்வளவு பதட்டப்பட்டுட்டு இருந்தீங்க. சரி என்ன ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். மிஸ்டர் காதல் கைதி, ம் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், வரியா? ம். எங்க மேடம்? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க. ஓகே மேடம். சரி நைட் பார்க்கலாம். அவங்க மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. டே தேவா, இதெல்லாம் ரொம்ப தப்பு.